இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை, உங்களை நேசிக்கிற அவருடைய தெய்வீக மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலே, மீட்கப்பட்ட தேவஜனமே, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் செவிகள், உங்கள் உள்ளங்கள், உங்கள் இல்லங்கள், உங்கள் நல்வாழ்வு சுகித்திருக்கும் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தர் நல்லவரா இருக்கிறாருங்க. எந்த கெடுதியும் உங்கள் லைஃப்ல வந்து மோதி அடித்து உங்களை வியாகுலப்படுத்த அவர் அனுமதிக்கவே மாட்டார். மீண்டும் வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு இந்த காலையிலே உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு உங்கள் காரிய கடமைகளை நிறைவேற்றுங்கள். கர்த்தருடைய மேலான ஆசீர்வதிக்கப்பட்ட காருண்யம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஒரு முறை எலியா இவ்வண்ணமாக ஜெபிக்கின்றார் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, நான் செத்துடுறேன், நான் சாவுறேன், என்னை உசுரோட வச்சுக்காதீங்க, என் ஆத்மாவை எடுத்துக்கோங்க, என் உசிரை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சலிப்போடு விரக்தியோடு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாரு. பல நேரத்துல நாம கூட வாழ்க்கையில இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வந்துருது. என்ன எண்ணம்? நான் செத்துடுறேன், எதுக்கு நான் வாழணும், எதுக்கு நான் ஜீவிக்கணும், எனக்கு வாழவே பிடிக்கல, நான் சாகுறேன் என்பது போலவே அநேகர் சொல்லுகிற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். பல இடத்துல நம்ம லைஃப்ல கூட அப்படிப்பட்ட சில சூழல்கள் வந்துருது பாருங்களேன். நான் சாவுறேன், நான் செத்துடுறேன் அப்படின்ற மாதிரி. நல்ல கவனிங்க. உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வாழ பிடிச்சிருக்கு. ஆனா ஏன் தெரியுமா வாழ பிடிக்கல, செத்துறேன்னு சொல்றோம்? ஏன்னா வாழ்க்கையில சில மோசமான சம்பவங்கள் நடந்துருச்சு. இப்போ வாழ பிடிச்சிருக்கு, ஆனா அந்த மோசமான நிகழ்வுகளோட நம்மளால வாழ முடியல. நமக்கு வாழ பிடிச்சிருக்கு, ஆனா வாழ்க்கையில் வந்த துன்பம் இருக்கு பாருங்க, அந்த துன்பத்தோடு வாழ நமக்கு பிடிக்கல. நமக்கு வாழ பிடிச்சிருக்கு, ஆனா நமக்கு பிடிக்காத சில சம்பவங்கள் நடந்துடுச்சு. சில உடைப்புகள், சில விபத்துகள், சில பண கஷ்டங்கள், கடன் பார சுமைகள், அல்லது நம்முடைய சொந்தங்களால் வந்த பிரச்சனைகள், அறிந்தவர்களால் வந்த பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், நிந்தைகள், அசிங்கங்கள், கேவலங்கள் என்று சொல்லி நம்ம நினைச்சு பார்க்காத சில மோசமான நிகழ்வுகள் வாழ்க்கையில வந்ததுனால நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப எனக்கு வாழவே பிடிக்கல, இந்த சுமையோடு என்னால வாழ பிடிக்கல, இந்த வேதனையோடு வாழ எனக்கு பிடிக்கல, இந்த காயத்தோடு வாழ எனக்கு பிடிக்கல, இந்த கண்ணீரோடு வாழ எனக்கு பிடிக்கலன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம சாவதை பத்தி பேசக்கூடாது. அந்த வேதனையை நம்முடைய வாழ்க்கை விட்டு விரட்டி அடிப்பது எப்படி, அதை பற்றி தான் நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய குழந்தைகளே, நல்லா யோசித்து பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யோசித்து பாருங்களேன். எத்தனையோ உங்க வாழ்க்கையில சில மோசமான அனுபவங்கள் வந்திருக்கு. அதையெல்லாம் நீங்க கடந்து வந்திருக்கீங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை ஏமாற்றங்களை உங்களுக்கு புதுசுல நிறைய முறை நீங்க சந்திச்சிருக்கீங்க. அவமானங்கள், நிந்தைகள், கேவலங்கள், பிறரால் துன்புறுத்தப்படுவது, பிறரால் அவமதிக்கப்படுவது, ஏமாற்றப்படுவது, பல நம்பிக்கை துரோகங்கள் இழைக்கப்படுவது, பல மோசமான சூழ்நிலைகளுக்குள் செல்வது, பல இழப்புகள், பல வகையான துயர அனுபவங்கள் உங்க லைஃப்ல வந்திருக்கு. கொஞ்சம் திரும்பி பாருங்க. எத்தனையோ வியாதிகள் வந்திருக்கு, விபத்துகள் வந்திருக்கு, எலும்பு முறிவுகள் நடந்திருக்கு, உள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. இன்னைக்கு யோசித்து பாருங்க, எத்தனை முறை வியாதியை ஜெயிச்சிருக்கீங்க தெரியுமா? நீங்க எத்தனை முறை விபத்தை ஜெயிச்சு வந்திருக்கீங்க தெரியுமா? எத்தனை முறை நீங்க செத்து பழிச்சிருக்கீங்க தெரியுமா? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நீங்களும் நானும் சாகாமல் பிழைத்திருக்கும்படிக்கு எத்தனை முறை நம்மளை காப்பாத்தி இருக்கிறார். கர்த்தருடைய குழந்தைகளே, தயவு செய்து யோசித்து பாருங்கள். அன்றைக்கு நம்மை மீட்ட தேவன், அந்த சவால்களில், அந்த சலிப்புகளில் இருந்து நம்மை வெளியே எடுத்து கொண்டு வந்த தேவன், இன்றைக்கும் நம்மை வெளியே எடுத்துக்கொண்டு வந்து மீட்டெடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த காலையிலே உங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இந்த காலையிலே பல வகையான சிக்ஷைகள் உங்கள் வாழ்வில் வந்தபடியினால் உங்களுடைய உத்வேகத்தை, உற்சாகத்தை, நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாக, கர்த்தருடைய வார்த்தையாக, வாயாக நான் பேசுகிறேன். ஆண்டவர் இன்றைய நாள், இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி உங்களை மீட்டெடுக்க போகின்றார். நீங்கள் அற்புதமான விதத்துல சலிப்புகளிலிருந்து வெளியே வருவீர்கள், கசப்புகளிலிருந்து வெளியே வருவீர்கள், வாழ்வில் வந்த மோசமான அனுபவத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஒரு தாயார் ஒரு சர்ச்சில் சாட்சி சொன்னாங்களா, மைக்க பிடிச்சுக்கிட்டு. அவங்க என்ன தெரியுமா சாட்சி சொன்னாங்களா? அங்க சபையார் எல்லாம் கூடியிருக்கும் பொழுது மைக்க பிடிச்சு சாட்சி சொன்னாங்களா,
சில வருஷத்துக்கு முன்னாடி இதே சபையில இதே இடத்துல நான் ஒரு ஜெபம் பண்ணேன். ஆனா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் பிரமிச்சு பாக்குறாங்களா, இந்த அம்மா என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, சில வருஷத்துக்கு முன்னாடி இதே ஆலயத்துல, ஆண்டவரே நான் செத்துடுறேன், எனக்கு வாழவே பிடிக்கல, என் உசுரை எடுத்துக்கோங்க, நான் ஜெபம் பண்ணேன். ஏன் தெரியுமா நான் அப்படி ஜெபம் பண்ணேன்? ஏன்னா எனக்கு 2 பிள்ளைகள் மற்றும் என்னுடைய கணவர். என் கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி சம்பாத்தியம் பண்ண எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சிருவாரு. காசு பணம் கேட்டா, குடும்பத்தை நிர்வாகம் பண்ணும்படி நம்ம கேட்டோம்னா அடிச்சு துன்புறுத்துவார். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நரகமாக்கி, எங்களுடைய வாழ்க்கையை நரகமாக்கி நாசப்படுத்துவார். என்னுடைய மகன் பல மோசமான தவறான பழக்க வழக்கத்திலிருந்து பல துக்கத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். என்னுடைய மூத்த மகள் திருமண வயசாயிட்டு, ஆனா அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இப்படி பல வகையான சிக்ஷைகள், தேவைகள், போராட்டங்கள் எங்க வீட்டுல இருந்ததுனால ஒவ்வொரு நாளும் நிம்மதியா இருக்காது. எனக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, மன உளைச்சல் அதிகமா இருக்கும். அதனால இதே ஆலயத்துல கண்ணீர் விட்டு கதறி சொல்லி இருக்கிறேன், எனக்கு வாழவே பிடிக்கல ஆண்டவரே, நான் செத்துறேன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணி இருக்கேன். ஆனா அன்னைக்கு ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கல. இன்னைக்கு என்ன திரும்ப நடந்திருக்கு? குடிப்பழக்கத்திலிருந்த என் கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நல்ல மனுஷனா மாறி இருக்கிறார். பொறுப்புள்ளவரா திருத்தம் அடைஞ்சிருக்கிறாரு. என்னுடைய மகன் பல தப்பான பழக்க வழக்கத்துல இருந்தான். ஆண்டவருடைய பெரிய இரக்கம், இன்னைக்கு என் மகனை ஆண்டவர் அழகா மாத்தி அவனுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்து, நல்ல குழந்தைகள் அவனுக்கு கொடுத்து, அவன் வாழ்க்கையை சாட்சியுள்ள வாழ்க்கையை மாத்திருக்கார். ஆண்டவர் மாத்திரமல்ல, என்னுடைய மூத்த மகளுக்கு ஆண்டவர் நல்ல வரனை கொடுத்து, என் மகன் இன்னைக்கு கணவன் மனைவி அவங்க குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த அம்மா சொன்னாங்களா, அந்த நான் செத்துறேன்னு சொன்ன ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம என்னை இன்னைக்கு அவர் சாட்சியா வச்சிருக்காருன்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்களா. ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, மரணமும் சாவும் தற்கொலையும் எந்த விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்ல. ஆகவேதான் நான் செத்துற ஆண்டவரே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டு எலியா ஜெபித்த போது ஆண்டவர் எலியாவுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கவனமாய் கேளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். எலியா ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் கொடுத்த ஆன்சரை கேட்டீங்களா? எலியா என்ன சாவுபரியா, ஆத்மா எடுத்துக்கணுமா, ஓகே அப்படின்னு சொல்லல. எழும்பு ஆண்டவர் சொல்ல தட்டி எழுப்புகிறார். எழுந்திருந்து சாப்பிட்டு அடுத்த வேலையை பாரு. நீ செய்ய வேண்டிய வேலை அதிகம், நீ செய்ய வேண்டிய ஊழியம் அதிகம், நீ போக வேண்டிய தூரம் அதிகம், உன் கடமை அதிகம். ஒரு பெரிய பர்பஸோட நான் இந்த உலகத்துல நான் உன்னை வச்சிருக்கிறேன். நீ செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகம். கர்த்தர் இந்த காலையில தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூடவே பேசுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ செய்ய வேண்டிய ஊழியம் அதிகம், நீ செய்ய வேண்டிய நற்கிரிகள் அதிகம். மூலமா ஆண்டவர் உன் குடும்பத்துக்கும், உன் சபைக்கும், இந்த தேசத்துக்கும், சமுதாயத்துக்கும் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. நீ அநேக ஆசீர்வாதங்களை அனுபவிக்க போற, மூலம் பலர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போறாங்க. அதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு. ஆனாலும் பல நேரத்துல நமக்கு மனசு எப்படி இருக்கு? வார்த்தைலாம் கேட்கும்போது உற்சாகமா இருக்கு, இருந்தாலும் சோர்ந்து போகுது. ஏன் தெரியுமா? ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கு. இப்ப இருக்கிற இந்த சலிப்பு எப்ப என் வாழ்க்கை விட்டு போகும், இப்ப இருக்கிற இந்த காயம் எப்ப என் வாழ்க்கை விட்டு போகும்னு சொல்லி நமக்கு தெரியாததுனால நமக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. வாழ்க்கை மறுபடியும் ரெஸ்டோரேஷன் ஆகுமா, மறுசீரமைக்கப்படுமா, மீண்டும் ஒரு பெட்டரான ஒரு இடத்துக்கு வருமா, மீண்டும் என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சந்தோஷம் துளிர்க்குமா, நிந்தைகள் விலகிவிடுமா, அது என்னைக்கு விலகும் தெரியலன்ற பயம் இருக்கிறதுனால தான் இன்னும் வாழ பிடிக்காம சலிப்போடு இருந்துட்டு இருக்கோம். கர்த்தர் இன்றைக்கு இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி காலையில உன்னோடு முகமுகமா தீர்க்க தரிசனமா பேசுறாரு. கடந்த நாட்கள்ல தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த என் அன்பு மகனே, அருமை மகளே, இன்னைக்கு ஆண்டவர் செழிப்பான வாழ்க்கை உனக்கு தரப்போகிறார். உன்னால் விசுவாசிக்க முடிந்தால் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உனக்கு அவர் தரப்போகிறார். ஆகவே நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்கள் மூலம் உங்களை கொண்டு அவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆகவே இன்றைய காரிய கடமைகளை உற்சாகத்தோடு, நம்பிக்கையோடு, உத்வேகத்தோடு செயல்படுத்துங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்க கூட இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் அழகா இருக்க போகுது, பெருசா இருக்க போகுது, பிரம்மாண்டமா இருக்க போகுது. மேன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார் உங்களுடைய நன்மைக்காக, நல்வாழ்வுக்காக. இப்ப நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்று பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் மரி மற்றும் நம்முடைய அன்பு சகோதரர் கே சங்கர் மற்றும் நம்முடைய அன்பு சகோதரி
கலையரசி அமிர்தராஜ் மற்றும் அன்பு பிள்ளை டி அன்பு ஜோதி, அன்பு மகள் காந்திமதி மற்றும் இன்றைக்கு திருமண நாள் காண்கின்ற தேவ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகின்றோம். இந்த காலையிலே ஒருவேளை உம்முடைய பிள்ளைகள் சில சலிப்புகளோடு, விரக்திகளோடு, வாழவே எனக்கு பிடிக்கல என்றதான ஒரு அச்சத்தோடு, பயத்தோடு, சோகத்தோடு இருப்பார்களே, ஆனால் உம்முடைய மீட்கும் கரம் உடைய பிள்ளைகளை தொடுவதாக, தேற்றும் கரம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, பலப்படுத்தும் உடைய பிரசன்னமுடைய பிள்ளைகளை அரவணைப்பதாக. எலியா சோர்ந்த போது அவனை திடப்படுத்தி தூக்கி அவனை மீண்டும் தட்டி எழுப்பி உத்வேகப்படுத்தி காரிய கடமைகளை செய்வதற்கு அவனை ஊக்கப்படுத்தினது போல இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் சோர்ந்து இருப்பார்களே, ஆனால் எலியாவை போல உடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்க, உத்வேகப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. எத்தனையோ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்த பிள்ளைகள் இந்த தீயையும் தண்ணீரையும் கடப்போம், செழிப்பான அனுபவமும் வாழ்க்கையும் எங்கள் வாழ்வில் உண்டாகும் என்ற நம்பிக்கையை தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இந்த 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு அன்பு சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தகப்பனே. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே, அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆண்டையும் வருஷத்தையும் நன்மையால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு இன்றைக்கு புதிய ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே உதயமாவதாக. மகிமை கன துதிகள் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமே ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வீடியோ லிங்க் உங்களுடைய அன்பர்கள், நண்பர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், உங்க வாட்ஸ்அப் குரூப்புக்கெல்லாம் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணும்படி பேரன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் அவர்களும் பெற்றுக்கொள்வார்களாக. உங்களுடைய ஜப குறிப்புகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜப குறிப்புகளை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விசேஷமான நாட்கள், பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகளிலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் 1 மாதத்திற்கு முன்பதாகவே உங்களுடைய பெயர்களையும், பிறந்த தினங்கள், விவாக தினங்களினுடைய விவரங்களையும் தெளிவாக எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் பேரன்போடு காத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.